கொஞ்சம் சத்தம் காது கேட்க மாட்டேங்குது. நானும் எக்ஸசைஸ் போகணும்னு நான் ஆசைப்பட்டாங்க. சரி வண்டி வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்குது, சரி வித்துட்டு போயிட்டாங்க. ஊரில் பக்கத்தில் எல்லாம் செய்ய எனக்கு தெரியும், நீ பார்த்துக்க. நான் இன்சார்ஜ் எடுத்த பின்னாடி ஒரு வருஷம் நல்லா ஓடி வந்துச்சிங்க. அதுக்கு மேலே வந்து ஆல் இண்டியா கவர்மெண்ட் டெல்லி பாம்பே இருக்கிற மாதிரி போகிற பக்கம் ஒரு பிரச்சனை நல்லா போகும்போது நல்லா தான் பிரச்சனை இல்லாத போவாங்க. போயிட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அங்கெல்லாம் பண்ணுறதுக்கு போயிடுச்சு. அப்படின்னு எனக்கு 10 ரூபா அப்படின்னா 20 ரூபா செலவாக ஆரம்பிச்சு. அப்போ நமக்கு வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம என்னுடைய ஆறுபட நிறைய பேர் பேசினாங்க, அது புது இல்லாமல் வந்து பழைய இல்லாமல் சேர்த்து அடிச்சுட்டு போக முடியும் அப்படின்னா. இப்போ நான் வந்து இன்சார்ஜ் எடுத்த பின்னாடி இருக்கிறது எடுத்துகிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து இருக்கிறது எல்லாமே விற்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுங்க. அப்புறம் விற்றுட்டு இப்போ வந்து நமக்கு ப்ரெஷர் பிபி இன்னும் ஒருத்தரையும் வந்து ஒன்றும் பேச முடியாது. கேட்டால் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்கிறாங்க. அவங்க வந்து முன்னாடி அடிச்சுட்டான், நான் என்ன பண்ணுவேன், வண்டிக்கு வந்துட்டான், அந்த மாதிரி என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ வந்து இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டு போகிற சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறேன் நான், சரி இருக்கிறதெல்லாம் வந்து விற்றுடலாம் அப்படின்ட்டு விற்றுட்டு போயிட்டு வந்தேங்க. 5-6 வருஷத்துக்கு போகல, அதை சேஃப்டி பண்ணியாச்சுண்ணா. அப்போ இருந்து விற்றதை நம்ம பக்கம் வந்திருக்குங்க. அந்த பக்கம் வந்திருக்கேன், அந்த பொள்ளாச்சி இந்த லைனில் இருந்திருக்கேன். அறிவிப்பு வேல் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது. இங்கே போயிட்டு வந்த அப்படின்னுதாங்க தெரியும். இப்போது கண்ணன் சார் கண்ணன் எதுவும் சாமியாக பண்ணுறது அதுக்கு மட்டும் சரியான போகும். உடனே பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம எதையுமே சரியாக செய்ய முடியாது. இப்போ வந்து சினம் தவிர்த்து ஐயா சினம் தவிர்த்து பயிற்சி எடுத்தார். ஆசை சீரமைத்தல் அப்படின்றப்ப ஒன்றா சரி பண்ணி இருக்கிறத ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இன்னைக்கு சுச்சுவேஷன் அதே மாதிரி இருக்கிறதெல்லாமே முன்னாடி வீடும் போயிடுச்சு, லேண்ட் இருந்துச்சு அதுவும் போயிடுச்சு. மடி இங்கே வந்து போயிட்டு வந்து 6 வருஷம் வீட்டுக்கு போகலீங்க. இங்கேருந்து வந்து சம்பாதிச்சு மடி திருப்பி அந்த பழைய தொழில் விடவே இல்லைங்க. மடி வந்து 2 வண்டி வாங்கி இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது. இப்போ கோபம் அந்த மாதிரி சின்னம்ன்றது வந்து இல்லாத போயிடுச்சு. பல பிரச்சனைகள் வந்து இப்போ வேறு மாதிரி சீட்டை வந்து எல்லாமே ஓரளவுக்கு பிரச்சனைலாம் நல்லா போயிட்டு